يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا. السلام عليكم ورحمة الله وبركاته. திருக்குர்ஆனை அழகுற அதன் ஓசை நயத்தோடு ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிற நல்ல உள்ளங்களே, நமது தஜ்வீத் காணொளிகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகிற மாணவ கண்மணிகளே, தஜ்வீதனுடைய பாடத்தில் ஒரு நிறைவு பகுதியை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். மத்துல் லாசிம் என்ற பாடத்தை கடந்த காணொளியிலே நாம் பார்த்தோம். மத்துல் லாசிம் 6 அலிப்புகள் நீட்டப்பட வேண்டிய மத்து என்பதை உங்களுக்கு நாம் உதாரணங்களோடு சொல்லி காட்டினோம். இந்த மத்துல் லாசிமை 2 வகையாக பிரிக்கிறார்கள். மத்துல் லாசிம் கலிமி, கலிமி என்றால் ஒரு வார்த்தைக்குள்ளே இருக்கும் சுக்குன், அதாவது மத்துடைய எழுத்துக்கு பிறகு சுக்குன் பெற்ற எழுத்து ஒரு வார்த்தைக்குள்ளே இருந்தால் அது கலிமி. மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஷத்து பெற்ற எழுத்து ஒரு வார்த்தைக்குள்ளே இருந்தால் அது கலிமி. முதலாவது சுக்குன் பெற்ற எழுத்து வந்தால் கலிமி முகஃபஃப். மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஷத்து பெற்ற எழுத்து வந்தால் அது கலிமி முசக்கல் என்றெல்லாம் அதற்கு வகை சொன்னோம். இறுதியிலே ஹர்ஃபி என்ற ஒன்றையும் நாம் கடந்த காணொளியில் விளக்கினோம். அதாவது உலகத்தில் வேற எந்த மொழியிலும் இல்லாத ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அரபு எழுத்தை ஒரு தனி எழுத்தை எழுத்தால் எழுதி காட்ட முடியும் என்றெல்லாம் சொன்னோம். அப்படி எழுத்துக்கள் இருக்கின்றன, திருக்குர்ஆனுடைய சூறாக்களின் தொடக்கத்திலே இருக்கின்றன. அதற்கு ஹுரூஃபுல் முகத்தாத் என்று பெயர். அவைகள் அது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் என்பதற்கு ஆதாரம் அவை என்றெல்லாம் அதற்கு திருக்குர்ஆன் விளக்க உரையாளர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இங்கு நாம் தஜ்வீதுடைய சட்டம் என்பதால் அதனுடைய அர்த்தத்துக்குள் நாம் செல்ல விரும்பவில்லை. இப்பொழுது அந்த எழுத்துக்களை எப்படி சொல்லணும், அந்த எழுத்தினுடைய பெயரை சொல்ல வேண்டும். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். அதே போல காஃப் வல் குர்ஆனில் மஜீத். அதே போல ஸாத் வல் குர்ஆனி ذிக்ர். இவைகள் எல்லாம் தனி எழுத்துக்கள். 2 எழுத்துக்கள் சேர்ந்து வருமா என்றால் 2 எழுத்துக்கள் சேர்ந்து வருவதை நாம் எழுதி இருக்கிறோம். பாருங்க, ஹ மீம், யா சீன், அலிஃப் லாம் ரா. அதே போல தா சீன், தா சீம் மீம், ஐன் சீன் காஃப். இந்த எழுத்துக்களுடைய பெயர்களை அப்படியே நீட்டி சொல்லணும். எவ்வளவு நீட்டணும்? 6 அலிப்புகள் நீட்டி சொல்ல வேண்டும். இதுல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்படி இருக்கிற 2 எழுத்துக்களில் எந்த எழுத்தின் மீது மத்து இருக்கிறதோ அந்த எழுத்தை தான் நீட்டணும். வெறுமனே இங்க கடாசபர் என்று சொல்லப்படுகிற மத்துல் அசலி போட்டிருந்தால் அது 2 அலிப்புகள் தான். எவைகள் எல்லாம் மத்துல் அசலியாக வரும்? இந்த எழுத்துக்கள் ஹையுன் தாஹிருன். இந்த சொல்லுக்குள்ளே இருக்கிற ஹ, யா, தா, அலிஃப், ஹ, ரா, இந்த எழுத்துக்கள் எல்லாம் வெறுமனே 2 அலிப்புகள் நீட்டுகிற அளவுக்குத்தான் வரும். இது கவனத்திற்குரிய ஒன்று. இவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 அலிப்புகள் மட்டுமே நீட்ட முடியும். இப்ப பாருங்க, குர்ஆன்ல இப்படி ஒரு ஹுரூஃபுல் முகத்தாத் இருக்கிறது. தாஹ, அவ்வளவுதான். இது நீட்டக்கூடாது. நீட்ட தேவை இருந்ததுன்னா உங்களுக்கு மத்து போட்டிருப்பாங்க. தாஹ, இது மத்துல் அசலி, 2 அலிப்புகள் மட்டுமே நீட்ட வேண்டும். இந்த மாதிரி எழுத்துக்கள் ஹையுன் தாஹிருன் என்ற சொல்லுக்குள்ளே இருக்கிற இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஹுரூஃபுல் முகத்தாத்தில் வந்தால் அவற்றை நீட்ட வேண்டியது இல்லை. அவை மத்துல் அசலி. எவற்றை சார் நீட்டணும்? இங்க பாருங்க, இந்த சொல்லுக்குள்ளே இருக்கிற எழுத்துக்கள் நகுஸ்ஸு அஸ்லக்கும், நூனு காஃபு ஸாது ஐனு சீனு லாமு காஃபு மீம். இந்த எழுத்துக்கள் எல்லாம் சூராவின் தொடக்கத்திலே ஹுரூஃபுல் முகத்தாத்தாக வரும் பொழுது அவற்றை 6 அலிப்புகள் நீட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய நிறைவான செய்தி. மத்துடைய பாடத்திலே இந்தியாவில் உள்ள மக்களுக்கு வசதி என்னவென்றால், திருக்குர்ஆனிலே எல்லா சிம்பிள்ஸ் என்று சொல்லப்படுகிற எல்லா குறியீடுகளும் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இப்ப இதை சாதாரணமா மக்தபில் ஓதுற குழந்தை சின்ன மத்து, இது பெரிய மத்து என்று சொல்லிவிடுவார்கள்.
அடிப்படையில் இது மத்துல் முன்ஃபசில், இது மத்துல் முத்தசில். இது 3 அலிப்புகளுக்கான நெடில், இது 5 அலிப்புகளுக்கான நெடில். இது ஜாயிஸ், 2 அலிப்புகளை விட அதிகமாக நீட்டலாம், நீட்டாமலும் சுருக்கலாம். இது வாஜிப், 2 அலிப்புகளை விட அதிகமாக நீட்டித்தான் ஆகணும் என்பதெல்லாம் இதில் சொல்லப்படுகிற தஜ்வீத் ரீதியான விளக்கங்கள். இன்னொரு மத்தும் இப்படியே தான் இருக்கும், ஆனா அந்த மத்துக்கு நாம் விளக்கம் தான் சொல்லணும். 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னது என்றால், இது மத்துல் முத்தசிலும் இப்படித்தான் இருக்கும், மத்துல் லாசிமும் இப்படித்தான் இருக்கும். அப்படி என்றால் தஜ்வீதை நுணுக்கமாக கற்றுக்கொண்டவர் தான் எது மத்துல் லாசிம் எது மத்துல் முத்தசில் என்பதை அறிவார். அதற்காக 2 வசனங்கள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. எல்லோரும் தொழுகையிலே கேட்கிற வசனம் சூரத்துத் துஹா. வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. இப்ப நான் 6 விரல்கள் விட்டேன், உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது இந்த மத்து பேரு மத்துல் லாசிம். ஏன் மத்துல் லாசிம்? மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஷத்து பெற்ற எழுத்து வந்திருக்கிறது. மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுக்குன் பெற்ற எழுத்தோ ஷத்து பெற்ற எழுத்தோ வந்தால் அந்த மத்து பேரு மத்துல் லாசிம். 6 அலிப்புகள் நீட்டணும். அதுவும் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஷத்துடைய எழுத்து பெற்று வந்திருந்தால் மத்துல் லாசிம். இது ஒரு சொல்லுக்குள்ளே வந்திருக்கிறதுனால கலிமி. இது மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஷத்து வந்திருப்பதால் முஸ்தக்கல். அப்ப இதுக்கு நீங்கள் பொழிப்புரை ஆற்ற வேண்டும் என்றால் ஒரு நீளமாக சொல்லணும். பாருங்க, மத்துல் லாசிம் கலிமி முசக்கல் என்றுதான் இதற்கு நீங்கள் தர்த்தீல் எழுத வேண்டும் என்றால் இப்படித்தான் எழுத முடியும். இது பார்ப்பதற்கு ஒரே வகையத்தான் இருக்கும், ஆனால் மத்துல் லாசிம். அடுத்த ஆயத்துக்கு வாங்க. இங்கு 5 அலிப்பு தான் நாம் நீட்டினோம். இது மத்துல் முத்தசில், அதாவது மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஹம்சா ஒரே சொல்லுக்குள் வந்திருக்கிறது என்பதால் மத்துல் முத்தசில். 5 அலிப்புகள் மட்டுமே நீட்ட வேண்டியது. அப்போ ஒரு சூறாவிலேயே அடுத்தடுத்த வசனங்களில் நமக்கு 2 விதமான உதாரணங்களும் இருக்கின்றன. பார்ப்பதற்கு ஒரே போல மத்து மாலைத்தான் தெரியும், ஆனால் இது மத்துல் லாசிம், இது மத்துல் முத்தசில் வாஜிப் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருக்குர்ஆனை அழகுற ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிற நல்ல உள்ளங்களே, மத்துடைய பாடத்திலே மத்துல் லாசிம் இறுதியான பாடம். நாம் ஒரு நிறைவை அடைந்திருக்கிறோம். நாம் நினைத்து பார்த்தால் மிகுந்த நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது திருக்குர்ஆனை அழகுற ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் எடுத்த முயற்சியில் இந்த நூல் உருவாகி இருக்கிறது. இந்த நூலை ஒரு காணொலியாக உங்களுக்கு தர வேண்டும் என்ற விருப்பத்தின் எண்ணத்திலே ஆர்வத்திலே இவைகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. மஹாரிஜுல் ஹுரூஃப் எழுத்துக்களுடைய பிறப்பிடங்கள், சிஃபாத்துல் ஹுரூஃப் எழுத்துக்களுடைய தன்மைகள், ஆகாமு நூனி சாக்கினத்தி வத் தன்மீன் சுக்குன் பெற்ற நூன் மற்றும் தன்மீனுடைய பாடம், அஹகாமு மீமி சாக்கினா சுக்குன் பெற்ற மீமுடைய பாடம், அஹகாமு லாமி சாக்கினா அதாவது சுக்குன் பெற்ற லாமுடைய பாடம். இப்படியாக தொடர்ச்சியாக தஃஹீம் என்று எழுத்தை பருமனாக்குதல், தர்கீக் எழுத்தை சன்னமாக்குதல், இதுகாம் என்ற ஒரு தனிப்பாடம். அதிலே இதுகாம் முத்தமாசிலைன் முத்தகாரிபைன் முத்தஜானிசைன். அதற்கு பிறகு அஹ்காமுல் முதூத், அஹ்காமுல் முதூதில் மத்துல் அசலி மத்துல் ஃபரஇ. மத்துல் அசலி என்பது 2 அலிஃபுகள் மட்டுமே நீட்டப்படுவது, மத்துல் ஃபரஇ என்பது 2க்கும் அதிகமாக நீட்டப்படுவது. 2க்கும் அதிகமாக எங்கெங்கெல்லாம் நீட்டலாம் என்பதற்கு விளக்கங்கள். மத்துல் முன்ஃபசில்ல 3 அலிஃபு நீட்டலாம், மத்து சிலத்துல் குபுராவில 3 அலிஃபுகள் நீட்டலாம், மத்துல் முத்தசிலில் 5 அலிஃபுகள் நீட்டலாம், மத்துல் லாசிமில் 6 அலிஃபுகள் நீட்ட வேண்டும். மத்துல் லாசிம் கூட மத்துல் லாசிம் கலிமி, மத்துல் லாசிம் ஹர்ஃபி என்று வகைப்படுத்தினோம். ஒவ்வொரு கலிமியிலும் ஹர்ஃபியிலும் 2 வகை, அதாவது முஹஃபஃப் என்றும் முசக்கல் என்றும் நாம் அதை பிரித்தோம். அப்படியாக இந்த பாடம் ஒரு நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த பாடத்தினுடைய இந்த புத்தகத்தினுடைய PDF-ஐயும் இந்த காணொளிக்கு கீழே நாம் தர இருக்கிறோம். திருக்குர்ஆனை அழகுற ஓத வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், இந்த தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் பூமியில் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த நூலையும் இந்த காணொளியையும் நீங்கள் கையில் வைத்துக் கொண்டால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ்வுடைய கலாமை நமது வாயில், நமது உதட்டில்,
நமது நாவில் அழகுற ஓதுகின்ற பாக்கியத்தை நாம் பெறுவோம். இத்தகைய நல்ல பாக்கியத்தை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனுக்கு சேவை செய்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா நற்பாக்கியங்களையும் நிறைவாக தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.